الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألهاكم التكاثر حتى زرتم المقابر صدق الله مولانا العظيم وقال نبينا عليه الصلاة والسلام ما من مسلم يموت يوم الجمعة أو ليلة الجمعة إلا وقاه الله عز وجل فتنة القبر صدق رسول النبي الكريم كما قال عليه الصلاة والسلام. இந்த பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய வல்லோனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவனை போற்றுகின்றோம், புகழுகின்றோம். உத்தம தூதர், சத்திய சீலர், சன்மார்க்க போதகர் சர்தார் துவால முஹம்மதி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்த முஃமினான ஆண் பெண் ஒவ்வொருத்தர் மீதிலும் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இலேற்றம் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னர் புனிதமான இந்த ஜும்ஆவினுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி உடலும் உடையும் சுத்தமாக இருக்கக்கூடிய நிலைமையிலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அல்லாஹுடைய இல்லமாம் இந்த பள்ளிவாயிலே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன விடயங்களை எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி கட்டளையாக பிறப்பித்திருக்கின்றான். அப்படியான ஒவ்வொரு விடயங்களையும் எம்மால் இயன்ற அளவு முயற்சி செய்து எடுத்து நடக்கும்படியும் எதை விட்டு தவறுந்து நடக்கும்படி ஹராம் என்று தடுத்திருக்கின்றானோ, தடை கட்டளை விதித்திருக்கின்றானோ அப்படியான ஒவ்வொரு காரியங்களை விட்டும் 100க்கு 100 முற்றும் தூரமாக இருக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசிஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே குறுகிய கால வாழ்க்கையை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றான். அதற்கு பின்னால் அன்புக்குரியவர்களை இந்த உலகத்தினுடைய இந்த வாழ்க்கையிலே இந்த சோதனைக்கு பின்னால் நாம் முதலாவது போகக்கூடிய இடம் மௌத்துக்கு பின்னால் கபூர். இந்த கபூரில் எங்களுக்கு தெரியும், இந்த உலகத்தில் சரியான முறையில் அல்லாஹுடைய கட்டளை பிரகாரம் வாழாத மனிதனுக்கு கபூருடைய வேதனை இருக்குது என்று சொல்லக்கூடிய விஷயம் எங்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்போ இந்த கபூருடைய வேதனையிலிருந்து யார் தப்புவாரோ அவர் தான் மறுமேல எல்லா மன்சில்களையும் தப்புவார். முதல் மன்சிலில் மாட்டிக்கொண்டாருண்டா அடுத்த எல்லா மன்சிலையும் மாட்டிடுவார். முதலாவது பிரச்சனைண்டா தொடர்ந்து பிரச்சனை தான். முதலாவது தப்பிட்டாரண்டா அடுத்ததெல்லாம் தப்பிடுவார். அப்போ நாங்கள் நுணுக்கமாக யோசிக்கணும், இந்த கபூரில் வெற்றி அடைகிறதுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் எங்களுக்கு வழிகளை காட்டி தந்திக்கிறான். குர்ஆன் ஹதீஸுடைய நிழலில் நாங்கள் பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த உலகத்தில் 5 அமல் என்றும் செல்லலாம், 5 விடயங்கள் என்றும் செல்லலாம், 5 மனிதர்கள் என்றும் சொல்லலாம். 5 அஷ்ஹாஸ், 5 மனிதர்கள், 5 தரப்பினர்கள். லா யுஅذبون في قبورهم ولو فعلوا الكبائر. கபூரில் வேதனை செய்யப்பட மாட்டார்கள். 5 பேருக்கு, 5 கூட்டத்தார்களுக்கு கபூரில் அதாபு செய்யப்பட மாட்டாது. அவர்கள் உலகத்திலே பெரும் பாவம் செய்திருந்தாலும் சரி, பாவம் செய்திருந்தாலும் சரி. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை அதாபு செய்ய மாட்டான். அல்லாஹ் மன்னிச்சிடுவான். மௌத்துக்கு முன்னால் மன்னிச்சிடுவான். لا يعذبهم الله عز وجل في قبورهم. கபூர்லையும் அதாபு செய்ய மாட்டான். ولا في الآخرة, ஆகிரத்திலையும் அவரை அதாபு செய்ய மாட்டான், வேதனை செய்ய மாட்டான். சுப்ஹானஹு பி அம்ரிஹி சுப்ஹானஹு ஜல்ல வஅலா.
ஹத்தா வலவ் இர்தகபு அத்துனூப் வல் மஆசி. அவர் பாவம் செய்திருந்தாலும் சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை மன்னித்து கபூரிலே வெற்றி அடைய வைத்து அதுக்கு பின்னால் வரக்கூடிய எல்லா மன்சில்களையும் அவர் வெற்றி அடையப்பார். எனவே அந்த 5 விஷயத்தை பற்றி தெரிஞ்சு கொள்வது எவ்வளோ ஒரு ஆர்வமான விஷயம். அப்போ குத்துபாவை நல்லா கவனமாக கேட்டால் இந்த குறிப்பிட்ட அந்த நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் பீஇத்னில்லாஹி தபாரக வ தஆலா மஷியத்தில்லா அந்த 5 விஷயமும் குர்ஆனுடைய ஹதீஸுடைய நிழல் தான். அதுக்கு மாற்றமான ஒரு விஷயம் கிடையாது. கபூரில் வெற்றி அடைய போகிறோம். இதுக்கு முன்னால் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அநேகமாக உலமாக்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் தெரிந்து வைத்திருப்பார்கள், இல்லை என்று சொல்ல வரவில்லை. சூரத்துல் முல்க் ஓதினா அதாபுல் கபூரில் இருந்து தப்பிக்கொள்ளலாம் என்பதை அதிகமான பேர் தெரிந்து வைத்திருக்கின்றார்கள். அதனை தொடர்ந்து செய்தும் வருகின்றார்கள். ஒவ்வொரு நாளைக்கு இரவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதாமல் தூங்க மாட்டார்கள். எனவே நாங்களும் அதனை ஓதாமல் தூங்கக்கூடாது, ஓதிட்டு தான் தூங்க வேண்டும். ஏன்? அதாபுல் கபூரில் இருந்து பாதுகாக்கப்படும். அப்போ இது தெரியும் தான் எங்களுக்கு அன்புக்குரியவர்களே. ஆனால் முழு குர்ஆன் ஹதீஸையும் அலசினால் எங்களோட அறிவுக்கு மேலே நிறைய அறிவுகள் இருக்குது, இல்முகள் இருக்குது. ஒரு 5 விஷயங்கள் ஹதீஸுடைய தெளிவிலே எடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இவைகள் அனைத்தும் அல்லது இதில் ஒன்று இருக்குது, எங்களோட வாழ்க்கையில் ஒரு அமல் இருக்குது என்று சொன்னாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை பாதுகாப்பான், கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பான். போல் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பத்திலே அதாபுல் கபரை விட்டும் எங்கள் எல்லாரையும் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் இந்த புனிதமான நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அப்போ அதில் ஒன்றுல நாங்கள் உள்வாங்கப்பட்டாலும் பாக்கியசாலிகள் எங்களோட மௌத்துக்கு முன்னால் 5லையும் அன்புக்குரியவர்களை உள்ளவர்களாக வர வேண்டும் என்று எங்களால் கேட்க முடியாது. அதில் ஒன்று நோய், ஒரு விதமான நோய், பயங்கரமான நோய். பின்னால் வரும் அந்த விஷயங்கள். எப்படியோ அதாபுல் கபரை விட்டு நாங்கள் தப்பிக்க வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும், மறுமையிலே வெற்றி அடைய வேண்டும். ஏனென்று சொன்னால் யாராலும் மறுக்க முடியாது, அதாபுல் கபர் இருக்குதே, அன்ன அதாபுல் கபர் சாபித்துன் ஃபில் குர்ஆன். குர்ஆனில் வசுன்னா ஹதீஸில் இது தெளிவான விஷயம். கபூரில் வேதனை செய்யும். கபூர் ஒரு குழிதானே, தோண்டினா 6 அடி நிலம் தோண்டப்படுகிறது ஜனாசாவை வைக்கிறதுக்காக வேண்டி. தோண்டினோம், மையத்தை அடக்கிற நேரத்தில் பார்த்தாலும் அந்த மண் குழிதான் விளங்குது. அடக்கி முடிச்சுட்டு திருப்பி தோண்டி பாருங்களே, அப்பையும் அப்படியே படுத்து கொண்டு இருக்கிற மாதிரி தான் நீக்கும். ஜனாசாவை வச்சதுக்கு பின்னால் அக்குரணையில் சமீப காலத்துக்கு முன்னால் ஒரு சம்பவம் நடந்துச்சு. நீ சொல்கிற நேரத்தில் ஞாபகம் வருது. ஒரு முக்கியமான மையம் அடக்கக்கூடிய மஸ்ஜிதில் கபூரில் கொண்டு வைத்து மையத்தை அடக்கக்கூடிய நேரத்தில் இப்படியும் முஸ்லீம்கள் என்ற பேரில் ஒரு கூட்டம் இருக்கின்றார்கள் என்பதை சொல்ல வருகின்றேன். ஏன்னா கபூரை தோண்டி குழியில் பார்த்தா ஒன்றும் இல்லை. சொல்லப்படக்கூடிய குர்ஆனில் ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய எந்த ஒரு அதாபு சம்பந்தமான விஷயமோ, நலவு பொல்லாப்பு, சொர்க்கத்துடைய பூஞ்சோலையோ அல்லது நரகத்துடைய படுகொலியோ அங்கே காட்டப்படுறதில்லை எங்களோட கண்ணுக்கு. அதனால் பார்த்தா இப்போ பயான் பண்ணக்கூடியவர் ஜனாசாவை வைத்துவிட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு பயான் செய்வார்கள் உலமாக்கள். கபூரில் கேள்வி கணக்கு கேட்கப்படும், இப்படியெல்லாம் இருக்குது என்று சொல்லி அந்த விஷயங்களை சொல்லக்கூடிய நேரத்தில் வாயை பொத்தி ஒரு சிரிப்பு, அவருக்கு வந்த சிரிப்புக்கு அவர் வாயை அடைத்தார். அப்படியே சத்தம், அதனை சொல்லிக்காட்ட தேவையில்லை. அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் இந்த கபருக்குள்ளுக்கு நடக்குமா? இது என்ன நாடகம்? இது என்ன கதை? இது கண்ணுக்கு விளங்காத ஒரு விஷயம் நடக்குமா? கண்ணுக்கு விளங்காது, இந்த கண்ணுக்கு விளங்காது. மௌத்தாகி போனால் அது வேற கண், அகக்கண் தொடரப்படும். இப்போ இந்த கண்ணுக்கு கைபியத்து விளங்காது, கபருக்குள்ளால் என்ன நடக்குது விளங்காது. எங்களுக்கு இந்த உலகத்தில் தரப்பட்டு இருக்கக்கூடிய இந்த கண்ணில் விளங்காது. அப்படி எங்களோட ஊரில் நடந்துச்சு சமீப காலத்துக்கு முன்னால். என்னண்டா அதுக்கு அவங்க வாதிடுறாங்க. என்னண்டா இது கண்ணுக்கு, எங்களோட அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம், கண்ணுக்கு விளங்காத ஒரு விஷயம்.
அதுக்கு தான் எங்களுக்கு வீட்டுக்கு போய்த்ததுக்கு பின்னால் எங்களுக்கு சூரத்து நப எடுத்து பார்த்தா அப்படியே வாசிச்சு போனால் கண்ணுக்கு விளங்கக்கூடிய 9 அத்தாட்சிகள் அல்லாஹ் பேசிக்கொண்டே போகிறான். கண்ணுக்கு விளங்காத விஷயங்களை அப்படியே எங்களுக்கு படிப்பினைக்கு, வானத்தை பாருங்கோ, பூமியை பாருங்கோ, சூரியனை பாருங்கோ, மலைகளை பாருங்கோ, கடலை பாருங்கோ, ஏன்னா இரவை பாருங்கோ, பகலை பாருங்கோ. அல்லாஹ் ஏன் சும்மா பேசுகிறானா? இதெல்லாம் உங்களோட கண்ணுக்கு விளங்குது தானே என்று சொல்லிட்டு அதுக்கு பின்னால் நரகத்தை பேசுகிறான், கபூரை பேசுகிறான், சொர்க்கத்தை பேசுகிறான், கண்ணுக்கு விளங்காத விஷயங்களை பேசுகிறான். ஏன்? இப்போ நீ நம்பு. ஆக நான் சொல்ல வர விஷயம் அன்புக்குரியவர்களே, கபூரில் அதாப் இருக்குது, அதாபுல் கபூர் இருக்குது. அப்போ உண்மையிலே ஒருத்தர் அதாபுல் கபூரை மறுக்கிறார், கபூருடைய வேதனை இல்லைன்னு சொல்லி ஒருத்தர் வாதிடுறார் என்று சொன்னால் அவருடைய இஸ்லாத்துடைய சட்டம் என்னடா, அவர் இஸ்லாத்தில் மிக முக்கியமாக அறியப்பட்ட விஷயம் லிமஅலூமி மின தீனி பிதரூரா, மிக முக்கியமான விஷயத்தை முன்கர் பண்ணினவர் நிராகரித்தவராக பேத்துடுவார், இஸ்லாத்தை விட்டே பேத்துடுவார். அந்த நம்பிக்கை கோட்பாடு அவருக்கு இல்லைன்னு சொன்னான் கபூருடைய வேதனை. அதனால தான் நாங்கள் பார்க்குறோம், கான சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சரித்திரம் எங்களுக்கு தெரியும். இதா வகஃப அலல் கபர், கபர் கிட்ட வந்து நின்றாங்கண்டா, கபர் அடியில் வந்து உட்கார்ந்தா, சுப்ஹானல்லாஹ் யப்கி புகாஅன் ஷதீதன் ஹத்தா தப்தல்ல லஹ்யத்து, அழகாக வர்ணிக்கப்பட்டிருக்குது. தாடி நிலையும் அளவுக்கு, தாடியிலேருந்து கொட்டும், இப்படி அழுதிருக்கின்றோமா கபூர் அடியில் போய். ஹதரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு, நரகத்தை பற்றி சொன்னாலும், நரகத்தை பற்றி சொர்க்கத்தை பற்றி சொன்னால் கூட நீங்கள் இப்படி இந்த அளவுக்கு ஃபலா தபுக்கி, நீங்கள் அழமாட்டீங்க, வதப்கி இந்த தஸ்குரில் கபர், இந்த கபருடைய ஞாபகம் வந்தா, கபூர் அடிக்கு வந்தா ஏன் இப்படி அழுகுறீங்க, இதற்காக வேண்டி அழுகுறீங்க. இப்பதான் சொல்றாங்க, அன்னல் கபுர அவ்வலு மன்சில் மின் மனாசில் ஆஹிரா, ஆஹிரத்துடைய முதல் மன்சில் மின் மனாசில் ஹிசாப் யௌமல் கியாமா, கியாமத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு போறோமே, தாரு துனியாலிருந்து தாருல் பர்ஸகுக்கு போனா, தாருல் பர்ஸக் கபுர், கபருடைய வாழ்க்கை, தாருல் ஆஹிரா அடுத்தது. சூரத்து தகாசுர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 3 கட்டங்களையும், மனிதன் கடக்கக்கூடிய 3 கட்டங்களையும் பற்றி அல்லாஹ் பேசுறான். அல்ஹாக்கும் தகாசுர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர் கல்லா சௌஃப தஅலமுன் சும்ம கல்லா சௌஃப தஅலமுன் கல்லா லவ் தஅலமுன் இல்மல் யகீன் லதரவுன்னல் ஜஹீம் சும்ம லதரவுன்னஹா ஐனல் யகீன் சும்ம லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம். 3 கட்டத்தையும் பற்றி அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான் இந்த சுருக்கமான சூறால, இந்த 3 கட்டத்தையும் பற்றி. அப்போ முதலாவது கட்டத்திலிருந்து 2வது கட்டம் தாருல் பர்ஸகுக்குள்ளுக்கு பெய்த கியாமத், அதுக்கு பின்னால் உள்ள மன்சில். அப்போ அந்த கபூரில் இருந்து தான் என்ன செய்யுது, மினல் கப்ரி யப்தஉ ஹிசாபுல் அப்த், ஒரு அடியானுடைய கேள்வி ஆரம்பிக்குது, கேள்வி கணக்கு ஆரம்பிக்கப்படுது கபூர். ஃபஇன் நஜா மின்ஹு, அந்த கபூரில் ஒரு மனிதன் வெற்றி அடைஞ்சிட்டா, ஃபமா பஅதஹு ஐஸர், அதுக்கு பின்னால் எல்லாமே லேசாகி. கபூரில் வெற்றி அடைஞ்சிட்டா எல்லாம் லேசி, கபூரில் தோத்துட்டாரு, அதுக்கு பின்னால் வஇல்லம் யன்ஜு மின்ஹுல் அப்த், ஒரு அடியான் அதில் வெற்றி அடையலண்டா ஃபமா பஅதஹு அஷத், அதுக்கு பின்னால் எல்லாம் கஷ்டம். முதலாவது பட்ட லாக், அடுத்த எல்லாமே லோக் ஆச்சு, அடுத்த எல்லாமே மாட்டிக்கொள்வோம். அதனால் கபூரில் வெற்றி அடையக்கூடிய அந்த வழியை, கபூரில் தப்புற வழியை உலகத்தில் நாங்கள் பிளான் பண்ணி எங்களை பாதுகாத்தோம். எனவே தான் அன்புக்குரியவர்களே, இந்த விஷயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொன்னாங்க, மா ரஅய்து மன்தரன் கத்துன் இல்லா வல் கப்ரு அஃபஉ மின்ஹு, எந்த ஒரு இடத்தையுமே எந்த ஒரு காட்சியையும் பார்க்கல கபூரை விட மோசமான, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவ்வளவுக்கு பயங்கரமானது தான் இந்த முதல் மன்சில், ஆகிரத்துடைய முதல் மன்சில்கள், முதல் மன்சில் இந்த கபருடைய மன்சில். நஸ்அலுல்லாஹ அஸ்ஸ வ ஜல்ல அன் நஜாத மின் அஸாபில் கபர், அஸாபுல் கபர் இருந்து அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பாதுகாப்பு தேடுவோம். இப்போ தான் சொல்ல போகிறேன் அன்புக்குரியவர்களே,
கபருடைய வேதனையிலிருந்து எங்களை பாதுகாக்கக்கூடிய, மட்டுமல்ல ஆகிரத்திலையும் எல்லா விதமான கட்டங்கள்லையும் வெற்றியை கொண்டு வரக்கூடிய 5 விடயங்கள். அதில் முதலாவது தான் ஷஹீத். ஒருத்தர் ஷஹீதாகிறார், சும்மா ஷஹீதாகிறது இல்லை, பிறருக்கு காட்டுறதுக்காக. ஷஹீதுன்னு சொன்னால் அதனுடைய வர்ணனைக்குள்ளுக்கு வரணும். அல்லாஹுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணிக்கிறார், அல்லாஹுக்காக, வேற யாருக்காக வேணும் இல்லை. கதிம நஃப்ஸஹு லில்லாஹி சுப்ஹானஹு லா லி ஷரஃபின் அவ் லி துன்யா. துன்யாவுடைய எந்த லாபத்துக்கும் இல்லை, துன்யாவுக்கு இல்லை, எந்த கண்ணியம் பேருக்கு இல்லை, புகழுக்கு இல்லை, அல்லாஹுக்காக தன்னை அர்ப்பணித்த ஷஹீத் இருக்கிறாரே, அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கபருடைய வேதனையிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்கிறார். குல்லு மையத்தின் யஹ்துமு அலா அமலிஹி, ஒவ்வொரு மையத்தும் யன்தஹி அமலுஹு ஃபி துன்யா, துனியால அவருடைய அமல் முடிஞ்சு, அவருடைய அமல் துனியால அவர் செஞ்சதோடு முடிஞ்சு, இல்லல் முராபிது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்கிறார், வைத்தார், யுத்தம் செஞ்சார், ஷஹீதான் முஜாஹித் ஃபீ சபீலில்லாஹ், அவரை தவிர யன்மூலஹு அமலுஹு, அவருடைய அமல் அவருக்கு என்ன செய்யும், அப்படி வளர்ந்து கொண்டே போகும். அது அப்படியே அமல் கூடிக்கொண்டே போகும், அது இரட்டிப்பாகிக் கொண்டே போகும். யானி தஸீதுல் ஹஸனாத் ஹத்தா பஅத மௌத்தி, அவருடைய மௌத்துக்கு பின்னாலேயும் அவருடைய நன்மைகள் அதிகரித்து கொண்டே போகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வயுமனு மின் ஃபித்னத்தில் கபர் அதாபில் கபர், அதாபில் கபர், அதாபுல் கபரிலிருந்து அவர் என்ன செய்யப்படுவார், பாதுகாக்கப்படுவார் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் எழுதப்பட்டிருக்கு. எனவே இது மிகப்பெரிய ஒரு அருள் நிஅமத். நாங்கள் ஷஹீத் ஆகணும் இல்லை, ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அல்லாஹும்ம ர்ஸுக்னா ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக் வஜஅல் மௌத்தனா பஅத ரசூலிக்னு துஆ. இந்த துஆவை நாங்களும் கேட்குறோம், ஆனால் நாங்கள் வாயால் கேட்குறோம், கல்பால கேட்குறோம் இல்லை. கல்பால கேட்டால் அந்த ஷஹீதுடைய அந்த அந்த அதாவது நாங்கள் ஷஹீத் ஆவாட்டியும் அந்த அந்தஸ்து கிடைக்கும். கல்பால கேட்டால், கல்பால கேட்கும். எத்தனையோ யுத்தங்களில் 70க்கும் மேற்பட்ட நூற்றுக்கணக்கான யுத்தங்களில் கலந்து கொண்ட சஹாபாக்கள் கூட தன்னுடைய படுக்கையில் தான் வஃபாத் ஆகிக்கிறாங்க. ஷஹீதுடைய அந்தஸ்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது பிரத்யேகமானது, ஸ்பெஷலாக சுப்ஹானஹு வ தஆலா நிஅமத்துன் கபீரா. ஏனென்றா தன்னுடைய உடம்ப ரூஹ இதற்காக தியாகம் செஞ்சு அவர் கொடுக்கிறார், அல்லாஹுக்காக கொடுக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொன்னாங்க, அஷ்ஹீதுல் ஹக் அல்லதி காத்தல் லிதகூன கலிமத்துல்லாஹில் உல்யா, அல்லாஹுடைய கலிமா உயர வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹுக்காக வேண்டி ஷஹீதாகக்கூடியவர், ஷஹீத் யுக்ஃபர் லஹு மஅவ்வலி கத்ரத்தின் தஸ்குது மின், அவர் யுத்தம் செய்யக்கூடிய, இந்த காலத்தில் யுத்தம் இல்லை, இந்த நாட்டில் நாங்கள் யுத்தம் இல்லை, ஆனால் எங்களுக்கு தெரியும் அன்புக்குரியவர்களை, இதற்காகவே ஷஹீதாகக்கூடியவர்களுடைய சரித்திரங்கள் எங்களுக்கு தெரியும், தியாகிகளுடைய சம்பவங்கள் தெரியும், சஹாபாக்களுடைய சம்பவம் தெரியும். அதுக்குரிய அந்தஸ்து என்னடா, அவருடைய இரத்த சொட்டு கீழே விழுவுறதுக்கு முன்னால் அவருடைய பாவங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிச்சிடுறான். தஸீலு மின்ஹு யுஃபர் லஹு குல்லு ذுனூப். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அவர் உயிரோடு இருக்கிறாரு. கபூர்ல அவரை பார்த்து நீங்க மௌத்துன்னு சொல்லவா, பல் அஹ்யா, கபூர்ல இருந்தாலும் மரணிச்சு அடக்கம் செய்யப்பட்டிருந்தாலும் நீங்க சொல்ல வானம், வயஹ்யா ஃபீ ரிஸ்கில்லாஹி அஸ்ஸ வ ஜல்ல, அல்லாஹ்வுடைய ரிஸ்கில் இருப்பார். அவ்வளோ பெரிய பாக்கியம் கபூர்ல இருக்கக்கூடிய நேரத்தில். வலா யுஸ்அல், முன்கர் நக்கீர் அலைஹிமா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கேள்வி அவர்களுக்கு கிடையாது கபூர்லை. வயஷ்ஃபஉ லிஅஹ்லிஹி ஃபயத்குலூனல் ஜன்னah, அவருடைய குடும்பத்தாருக்கும் ஷஹீதுடைய குடும்பத்தாருக்கும் சிபாரிசு செய்யப்பட்டு அன்புக்குரியவர்களே அவர்களும் சொர்க்கம் போவார்கள். ஹாதிஹி மன்சிலத்துன் அஜீபா வ அதீமா, மகத்தான பெரிய பாக்கியம் ஷஹீதுடைய பாக்கியம். எனவே ஷஹாதத் அல்லாஹ்விடத்தில் நான் கேட்குறோம், அல்லாஹ் அதை எங்களுக்கு விரும்பினா தரலாம், விரும்பினா தராமல் இருக்கலாம். உண்மையாக கேட்டால் அன்புக்குரியவர்களே ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்ததை போன்று அல்லாஹ் கொடுப்பான்.
எனவே ஷஹீதுக்கும் கபூரில் அதாபுல் கபூர் கிடையாது, ஃபித்னத்துல் கபூர் கிடையாது. ரெண்டாவது விஷயம் அஸ்ஸின்ஃபு சானி, ரெண்டாவது கபூரில் பாதுகாக்கப்படக்கூடிய ரெண்டாவது விஷயம் மன் மாத்த யௌமல் ஜும்ஆ, இன்றைக்கு ஜும்மாவுடைய நாளில் நாங்கள் இருக்கிறோம், அவ் லைலத்துல் ஜும்ஆ, அல்லது ஜும்மாவுடைய இரவுல, ஜும்ஆ ராத்துடைய இரவுல. ஜும்மாவுடைய நாள் ஸ்டார்ட் ஆகுறது எங்களுக்கு தெரியும் வியாழன் இரவு, வியாழன் அசர்லேருந்து வெள்ளி அசர் வரைக்கும். அப்போ ஜும்மாவுடைய நைட் அது ஜும்மா ராத்துடைய நைட், இது ஜும்மாவுடைய டே, பகலில் இருக்கிறோம். யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்குதோ அவங்களுக்கும் கபருடைய வேதனை இல்லை. அன்புக்குரியவர்களே, மன் மாத்த யௌமல் ஜும்ஆ லைலத்துல் ஜும்ஆ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாமின் முஸ்லிமின், அவர் முஸ்லிமாக இருக்க வேண்டும், எல்லாருக்கும் இல்லை. அன்புக்குரியவர்களே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவராக இருக்கிறார், வெள்ளிக்கிழமை நாளில் மௌத்தாகிறாரு, வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ராவில் மௌத்தாகிறார், ஹதீஸ் வந்து இருக்குது, கபருடைய வேதனை இல்லை. ஓ லைலத்துல் ஜும்ஆ இல்லா வகாஹு அல்லாஹு அஸ்ஸ வஜல்ல ஃபித்னத்துல் கபர், ஃபித்னத்துல் கபர்லிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்கிறார். எனவே மௌத்தை கேட்குற நேரத்தில் நல்ல மௌத்தையும் கேட்கணும். ஆனால் எப்போ மௌத்தாகணும்? வியாழன் வெள்ளி, வெள்ளி இரவுல, வெள்ளி பகலில் மௌத்தாகணும்னு கேட்கணும். ஏனெண்டா அந்த நாளுக்கு நிறைய சிறப்பு இருக்குது, அந்த நாளுக்கு நிறைய சிறப்பு இருக்குது. ஹதீஸில் வந்து இருக்குது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதாபுல் கபூர்ல விட்டும் மினல் அதாபி வல் கபரி ஹாதா யௌமுன் அதீமுன் வ யௌமுல் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய தினம் மகத்தான. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைரு யௌமின் தலுஅத் அலைஹி ஷம்ஸ் ஃபீஹி சாஅத்து இஜாபா, சூரியன் உதயமாகக்கூடிய நாள்களில் சிறந்த நாள் வெள்ளிக்கிழமையுடைய நாள். இந்த நாளையில் துஆ ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரம் இருக்குது. இன் வாஃபக மௌத்துக யௌமல் ஜும்ஆ, ஜும்மாவுடைய தினத்தில் உங்களுடைய மௌத்து நேர்ந்தால், எங்களுக்கு மௌத்து ஜும்மாவுடைய நாளில் வந்தா, அவ் லைலத்துல் ஜும்ஆ அல்லது ஜும்மாவுடைய இரவில் வந்துச்சுண்டா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதாபுல் கபர் அல்லா துஅத்த ஃபீ கப்ரிக் வ அன் துனஅம பிஇذنில்லாஹி தபாரக வ தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபருடைய வேதனைகளை பாதுகாத்து அதனுடைய சுகண்டிகளை பாக்கியங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்குறான். ரெண்டாவது வெள்ளிக்கிழமை நாளில் மௌத்து கிடைக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், என் வாப்பட என் தந்தையோட வஃபாத்தும் வியாழக்கிழமை ராவில் தான் ஏற்படுது. இந்த ஊரில் உள்ளவங்களுக்கு தெரியும். எனவே துஆ செய்வோம். அதனால் மற்ற நாளில் மௌத்தாகினவங்களுக்கு கபருடைய வேதனை இருக்கும் என்று அர்த்தம் அல்ல, அது ஒரு பாக்கியம், அது ஒரு பாக்கியம், ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கு. மூணாவது விஷயம் அஸ்ஸின்ஃபு ஸாலிஸ், மூணாவது விடயம் மாத்த பிமரதின் ஃபி பத்னிஹி, வயிற்று வலி, வயிறு சம்பந்தப்பட்ட, வல்லதி யுத்லகு அலைஹி ஃபிக்ஹியன் அல் மத்ஊன் என்று சொல்கிறது. உலமாக்கள் சொல்கிறாங்க, வயிற்று வலியால் வயிற்றோட சம்பந்தப்பட்ட ஒரு நோய் ஏற்பட்டு கடுமையான வருத்தம், அது வயிற்று வலி என்று எடுக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, அல் மத்ஊன் தாஊன் என்று சொல்லி சொல்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் மாத்த பித்தாஊன் ஃபஹுவ ஷஹீத், ஷஹீதுடைய அந்தஸ்து யாருக்கு கிடைக்குது? தாஊன் மூலமாக மரணிக்கக்கூடியவர்கள். தாஊன் என்று சொல்கிறதுக்கு அன்புக்குரியவர்களே, தாஊன் என்றது எங்களுக்கு தெரியும், அது ஒரு பெருவாரியாக பரவக்கூடிய ஒரு நோய், வபா என்றும் எழுதுகிறாங்க. பிளேக் நோய், பிளேட் நோய், தொற்று வந்துச்சு, கொரோனா. அன்புக்குரியவர்களை இதன் மூலமாக அதிகமான பேர் மரணிச்சார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஷஹீதுடைய பாக்கியத்தை கொடுத்து கபூரிலிருந்து பாதுகாக்க, கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாக்கக்கூடிய அந்த பாக்கியத்தையும் அவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தார். அப்போ இது ஒரு நோய், எங்களுக்கு நோயை கேட்க இயலாது. அல்லாஹ் இடத்துல நோயை கேட்குறதும் அல்லாஹுடைய ரஹ்மத்து தான். நோய் என்றது சோதனை, அல்லாஹுடைய ரஹ்மத். அதை கேட்ட சஹாபாக்கள் கேட்ட சரித்திரங்களும் இருக்குது, இதுக்கு முன்னாலே நான் ஞாபகப்படுத்தியிருக்கிறேன். ஆனால் அதால் எங்களை தாங்க முடியாது. யாரெல்லாம் நோயின்றது உண்ட ரஹ்மத், அந்த ரஹ்மத் எங்களால் தாங்கலை யாரெல்லாம். ஆனால் தந்தால் நாங்கள் கபூல் செஞ்சு கொள்வோம். எங்களுக்கு நோய் என்று செல்லக்கூடிய அந்த ரஹ்மத்துக்கு பதிலாக ஆரோக்கியம், ஆஃபியத் என்று செல்லக்கூடிய ரஹ்மத்தை தாயால்லா. இப்படி தான் துவா கேட்கணும். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நாட்டத்தில் ஒரு
நோயொன்று அல்லாஹ் தந்துட்டான், எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மன்னிப்பை தாரத்துக்காக வேண்டி இது சோதனை கூட நாங்கள் கபூல் செஞ்சு கொள்வோம், அல்லாஹ் எங்களுக்கு தந்ததை நாங்கள் கபூல் செய்வோம். தொற்று வைரஸ் என்று எடுக்கலாம். அன்புக்குரியவர்களே, வைரஸ் சம்பந்தப்பட்ட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்குது. அதான் இந்த தாவுன் ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்குது. ஷஹீதுக்கு கபூரில் என்ன செய்யப்பட மாட்டாது, அதாபு ஃபித்னத்துல் கபூர் நடக்காது. எனவே அவரும் அந்த கேட்டகரிக்குள்ளுக்கும் 3வது ஆளாக வராரு. அடுத்ததாக அன்புக்குரியவர்களே, இது ஒரு கஷ்டம், இது ஒரு வருத்தம், இது ஒரு பெரிய ஒரு சோதனை. அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு கொடுக்கக்கூடிய கூலியையும் அல்லாஹ் அதிகப்படுத்தி வைத்திருக்கின்றான். அது மிகையாகாது. 4வது அஸ்ஸின்ஃபுர் ராபி', 4வது மன் தாவம அலா க்ராஅத்தி சூரத்துல் முல்க். சூரத்துல் முல்க் விடாம ஓதக்கூடியவங்க மரணிச்சா அவர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபருடைய அதாபுல் கபருக்கு பாதுகாக்கிறார். இப்போதான் அதாபு சூரத்துல் முல்க் வருகிறது 4வது கேட்டகரியில். எனவே சூரத்துல் முல்க தொடர்ந்தெரிச்சியாக ஓதக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தரணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதாமல் தூங்க மாட்டாங்க. தன்னை பெண்களுக்கும் சஹாபாக்களும் தான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தான். அதுக்கு மானியா என்ற பேர் இருக்குதே, அல் முன்ஜியா, நரகத்திலிருந்து அதாபுல் கபரிலிருந்து துன்ஜீக மின் அதாபில் கபர், துன்ஜீக மின் அதாபில் கபர் அல் வஹிய قال هي المانعه تمنع من عذاب القبر. மானியா அல் முன்ஜியா என்ற பேரெல்லாம் அந்த சூராவுக்கு இருக்கே, கபூரில் இருந்து அதை எங்களை பாதுகாக்க, கபருடைய அதாபுல் கபர் ஃபித்னத்துல் கபூரில் இருந்து பாதுகாக்க. எனவே எது மிஸ் ஆயினாலும் தூக்கம் இல்லை, போ நான் தூங்க மாட்டேன், உறுதி எடுக்க வேண்டும். நாங்கள் தூங்கினா விழிப்போம் என்று யாருக்கும் சொல்லேலுமா? ஏன் துவா ஓதுறோம்? ஏன்னா காலையில் எழும்பினா துவா ஓதுறோமே, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅத மா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர். மௌத்தாகி எழும்புறோமே. சூரத்துல் முல்கோ ஓதாமல் தூங்கக்கூடாது. எங்களுக்கு அதை கண்டினியூ பண்ணுறது கஷ்டம் அன்புக்குரியவர்களே, கஷ்டம் இல்லை. அதனால் நாங்கள் பெரிய நேரம் போகாது, ஒரு சின்ன நேரம் நல்லா ஓத தெரிஞ்சால் ஒரு 5 நிமிஷம் தான் அதுக்கு போகும். ஒரு 10 நிமிஷத்தில் அழகாக ஓதிடலாம். இப்படிப்பட்ட பாக்கியத்தை அடைஞ்சு கபூரில் வெற்றி அடையணும். அப்போ தான் மறுமையில் வெற்றி அடையணும். அல் மன்சிலத்துல் உல்யா, அந்த ஆலியா உயர்ந்த அந்தஸ்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு வைத்திருக்கின்றார். அல்லாஹ் யுஅதப் அல்லாஹ் யுஸ்அல் ஃபி கப்ரிஹி, கபூரில் அதாபு செய்யப்பட மாட்டாது, கேள்வி கணக்கு கேட்கப்பட மாட்டாது. சூரத்துல் முல்க் 5வது விஷயம் சொல்கிறேன் அன்புக்குரியவர்களே. அஸ்ஸின்ஃபுல் ஹாமிஸ் 5வது கடைசி, இது ஆகிர், இது கடைசி. மன் பகத் ஐனுஹு ஹஷ்யத்தில்லாஹ், ஹஷ்யா மின் கையூமி ஸமாவாத்தி வல் அர்த் ஹௌஃபன் மின் அல்லாஹி அஸ்ஸ வஜல். அல்லாஹ்வுடைய பயத்தால் யாருக்கும் காட்டுறதுக்கு இடத்திலிருந்து கண்ணால் கண்ணீர் வடி, கண்ணால் கண்ணீர். அல்லாஹ்வுடைய பயத்தால், அல்லாஹ் நினைச்சி, அவனுடைய அதாப வேதனை நினைச்சி, அவனுடைய ஹஷ்யத்தை, அவனுடைய அன்பால் ஹஷ்யத்தால் அழுவோம். ஐனானி லா தமுஸ்ஸுஹுமா அன்னார், ஹதீஸில் தெளிவாக வந்திருக்குது. ஐனுன் பாத்தத் தஹ்ருசு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் விழிச்ச கண். வஐனுன் பகத் மின் ஹஷ்யத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஹஷ்யத்தால் கண்ணீரை வடிச்சு, நரக நெருப்பை அணைச்சு. யோசிக்கணும், என கண்ணீர் எப்பயாவது அல்லாஹுக்கு முன்னிலையில் வடிஞ்சு இருக்குது, துவா கேட்டு அழுது அவன்கிட்ட ஹஷ்யத்தாலண்டா சந்தோஷப்படுவோம். இல்லைண்டா எப்படியாவது கண்ணீர் வடிக்க முயற்சி செய்வோம். எனவே நீண்ட ஹதீஸ்லையும் சொல்லப்பட்டிருக்க, அஸ்னாஃப் அல்லதீன யஸ்ததில்லூன பிதில்லி அர்ஷிர் ரஹ்மான் யௌம லா தில்ல இல்லா தில்லு வ மின்ஹும் ரஜுலுன் ஸக்கரல்லாஹ காலியன் ஃபஃபாலத் ஐனாஹு ஃபாலத் ஹௌஃபன் மினல்லாஹ் ஹஷ்யத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய ஹௌஃப், அல்லாஹ்வுடைய பயம், ஹஷ்யத், உண்மையாக அவனுடைய பயத்தை எடுத்து ஒரு நாள் அழுது அல்லாஹ் முழு கபருடைய ஃபித்னத்துல் கபர் அதாபுல் கபரை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான். இப்போ நான் கொஞ்சம் விரிவாக பேசினனால சில நேரம் பாயிண்ட்ஸ் ஞாபகம் இல்லாமல் இருக்கும். ஹுதுபாவை முடிவுக்கு கொண்டு வர அன்புக்குரியவர்களே, ஷஹீதுடைய பாக்கியம், அதே போல் சூரத்துல் முல்க தொடர்ந்தெரிச்சியாக ஓதக்கூடியவர்களுக்கு கபூரிலிருந்து பாதுகாப்பு, வேதனையிலிருந்து. அதே போல் மவுத்து, அது எங்களுக்கு அல்லாட நாட்டத்தில் உள்ள விஷயம். மவுத்தை எங்களுக்கு வெள்ளிக்கிழமை நாள் இல்லைத்தா, வெள்ளிக்கிழமை ராவையில் மவுத்தை தான்றது, மவுத்து கிடைக்கிறன்றதும்
அது அல்லாஹ் கொடுக்கிறது. ஆனால் எங்களுக்கு துஆவால் எடுக்கலுமா இல்லையா? துஆவால் கேட்டு பெறலாம். கதிரை மாற்றக்கூடியது துஆ. துஆ ரத்துல் பலா வல் கலா, எல்லாத்தையும் மாற்றும். அடுத்தது அந்த குறிப்பிட்ட அந்த வைரஸ் சம்பந்தப்பட்ட அந்த வைரஸ் நோய். அடுத்தது 5வது விஷயம், மன் பகத் ஐனுஹு ஹஷ்யத்தில்லா, அல்லாஹுடைய ஹஷ்யத்தால் அழக்கூடிய அந்த கண்ணீர் சொட்டு அழுக. இந்த 5 விஷயம் கபூர்லேருந்து பாதுகாக்குது மட்டுமல்ல, ஹதீஸுடைய தொடர் அன்புக்குரியவர்களை மறுமையிலையும் ஆகிரத்திலையும் பாதுகாப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இப்படிப்பட்ட பாக்கியங்களை வல்ல அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லாருக்கும் தந்தருவானாக. நிலைமைகள் அனைத்தையும் சீராக்கிறியா அல்லாஹ், கஷ்டங்கள் நீக்கிறியா அல்லாஹ், துன்பங்களை அகற்றியா அல்லாஹ், எங்கள் எல்லா பாவங்களையும் மன்னிச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ், சொல்லப்பட்ட விஷயங்களை வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ். உற்றார் உன்னை பெற்றோர்களோட பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். கபூராளி இந்த கபூரை விசாலமானதா வெளிச்சமானதாக ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த பாக்கியங்களில் யா அல்லாஹ் எங்களுக்கு கபூரிலிருந்து பாதுகாக்கப்படக்கூடிய, மறுமையில் எங்களை பாதுகாக்கப்படக்கூடிய ஃபித்னத்துல் கபர் அதாபுல் கபர் பாதுகாக்கக்கூடிய அனைத்து பாக்கியங்களையும் எங்களுக்கு தந்து யா அல்லாஹ். நல்ல காரியங்கள், நல்லறங்கள், நீண்ட ஆயுளோட ஆஃபியத்தோட ஆரோக்கியத்தோடு செய்யக்கூடிய பாக்கியத்துகள் எல்லாருக்கும் தந்து ரஹ்மானே. எல்லா விதமான பிரச்சனைகள்னு பாதுகாத்து யா அல்லாஹ். உன்னை பார்க்கக்கூடிய, உன்னோட பேசக்கூடிய, உன்னோட திருப்பொருத்தத்தை அடைஞ்ச மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் விட்டிருக்கக்கூடிய பாக்கியத்தைகள் எல்லாருக்கும் தந்துரு யா அல்லாஹ். எங்களோட மனைவி மக்கள் குழந்தை குட்டிகளோட ஹிதுமத்துக்களை யா அல்லாஹ் நீ கபூல் செஞ்சுக்கோ ரஹ்மானே. அவர்களுக்கு நல்ல